தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி. அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை 4 விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா? அவதூறுகளை பேசுகிறார்களா? ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதிவாரி இறைத்து வருகிறார்கள். இது அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை. தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். திமிருக்கும் ஆணவத்திற்கும் இருமாப்பிற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மீண்டும் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல் செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லுகிறார். இந்திரா காந்தியை பற்றியும் காங்கிரஸ் அரசியலை பற்றி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவருக்கு